இந்த கதை நேற்று சாயந்தரமே ஸ்டார்ட் ஆகுது. டேரக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜம்பு ஒர்க் அவுட், அட்டாக் ஒர்க் அவுட், பிறகு ஒரு மேட்ச் கீச்சு ப்ளே பண்ணிட்டு எல்லாமே ஓரளவு பண்ணிட்டு அந்த டே எனக்கு முடிச்சாச்சு. அப்படியே இன்னைக்கு காலை எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா சரியான மழைங்க. காலை கிரௌண்டுக்கே போக முடியல, பிராக்டிஸும் பண்ண முடியல. சரி நீ ஸ்கூல் ஒர்க்குக்கா போலாம்னு சொல்லிட்டு மதியமே கிளம்பிட்டேன். ஆனால் எப்போதுமே ஸ்கூல் ஒர்க் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 5 வரதான். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே சரி அங்கே போய் நிற்கலாம்னு சொல்லிட்டு 2:30 வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். எங்க ஊர்ல இருந்து நான் கிளம்பும் போதே நல்ல வெயிலுங்க. இன்னைக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போலன்னு நினைச்சிட்டு தான் போனேன். ஆனால் ஸ்கூல் இருக்கிற ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே வானம் திறந்த மாதிரி அந்த மாதிரி மழை பெஞ்சது. இந்த மழை நம்மள விடவே செய்யாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டேன். ஸ்கூல் கிரவுண்ட் முழுக்க தண்ணி இருந்துச்சு. ஆனா என்ன நம்பி ட்ரைனிங் வந்த பசங்களை இன்னைக்கு பிராக்டிஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்ப மனசே வரல. அதனால பக்கத்துல இருந்த ஒரு சிமெண்ட் போட்ட இடத்துல எல்லாருமே கூட்டிட்டு போய் இன்னைக்கு நெட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நெட் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி மனசார பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி 2 டீமா பிரிச்சு விளையாட ஆரம்பிச்சோம். எல்லாரும் நல்ல ஆர்வத்தோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் பந்தை விடக்கூடாதுன்னு நல்ல முயற்சி பண்ணும்போது மலையாள தரவலிக்கு எதிர்பார்த்த விதமா கீழே வந்துட்டான். உடனே நாங்க எல்லாருமே அவன்கிட்ட போய் எதுவும் அடிப்படையிலேன்னு கேட்டோம். நல்ல வேலை பெரிய காயம் எதுவுமே இல்ல. அவனும் சிரிச்சுக்கிட்டே சார் பந்தை மட்டும் காப்பாத்திட்டேன்னு சிரிச்சான். நல்ல வேலை எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த புல் தரையில கொஞ்ச நேரம் பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே நைட் எங்க டீம் வந்து டேய் கிளம்பு பக்கத்து ஊருக்கு போலான்னு காலு அதாவது விளையாட போலாம்னு கூப்பிட்டாங்க. நானும் ரெடியா வெளியே வந்தா எங்க வீட்டோட சேட்டக்கார பையன் ரெடியா நின்னுட்டான். இந்த செல்ல குட்டி எங்க அண்ணன் பையன் தான். நான் எங்க வெளியே கிளம்பினாலும் நானும் வரேன்னு என் பின்னாடியே வருவான். அவனுக்கு வாலிபால் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சரியா விளையாட தெரியாது. ஆனா பந்த கையில கொடுத்தா போதும் உலக கோப்பை ஃபைனல் விளையாடுற மாதிரி சொல்லுவான். நான் அவன் கையில எடுத்து பந்த கொடுத்தா பக்கத்துல இருக்க செடியில கொண்டு போடுவான். மறுபடியும் அவன் கையில எடுத்து கொண்டு கொடுத்தா மறுபடியும் ஓடி கொண்டு வந்து செடியில போடுவான். நான் திரும்ப கையில கொண்டு கொடுக்கணும். அவனுக்கு திரும்ப அந்த செடியில கொண்டு போடணும். அதுதான் அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் இந்த செல்லக்குட்டி எப்படியாவது ஒரு நல்ல வாலிபால் பிளேயரா ஆக்கணும். அந்த ஆசையோட அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி அம்மா கிட்ட தெரியாம விட்டுட்டு நான் அப்படியே பக்கத்து ஊருக்கு விளையாட கிளம்பிட்டேன். நான் பாருங்களேன் மறுபடியும் அந்த ஊருக்கு போனதுமே சரியான மழைங்க. சரி எனக்கு விளையாடவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அடுத்து எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டான டீ கடைக்கு தாங்க போயிட்டோம். இந்த டீ கடைக்கு நான் தனியா போனா பிரச்சனையே இல்லைங்க. இந்த இவங்க கூட மட்டும் போயிட்டோம்னா மணி போறதே தெரியாது. காலை 3 மணிக்கு விடுதாங்களா இல்லாட்டி 4 மணிக்கு வீட்டுக்கு விடுதாங்களே தெரியாது. அந்த மாதிரி டீ குடிச்சுக்கிட்டே அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். அப்பதான் எங்க டீம்ல ஒருத்தன் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேட்ச் போடலாமான்னு கேட்டான். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் எல்லாருமே என்னைய டார்கெட் பண்ணிட்டாங்க. நாங்க 5 பேர் ஒரே டீம், நீ யார வேணாலும் சேர்த்துக்கோ. அதுக்கப்புறம் பெட்டு மேல பெட்டு. ஒரு என்னன்னா தோத்தா மீசி எடுக்கணுங்க, இன்னொரு என்னன்னா தோத்தா டான்ஸ் ஆடி வீடியோ போடணுங்க, இன்னொரு என்னன்னா தோத்தா ஜூஸ் இல்லாட்டி டீ வாங்கித்தான் சொல்றான். நானும் டேய் வாங்கடா உங்களை ஒரு கை பாக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே ரெடி. இனி வார ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எங்க ஹோம் கிரவுண்ட்ல இருந்து இந்த சேலஞ்ச் மேட்ச் நடக்க போகுது. இதுல யார் ஜெயிக்க போறா பெட்டு என்ன மக்களை கொடுக்கலாம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. மீசி எடுக்க சொல்லணுமா இல்ல டான்ஸ் ஆட சொல்லணுமா இல்ல டீ காப்பி ஏதாவது வாங்கி தர சொல்லணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஜெர்னி இப்பதான் ஆரம்பம். அதனால ஸ்கிப் பண்ணாம நம்ம கூடவே இருங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். டாடா.